மருந்து வந்து தண்ணியில் வெண்ணெய் எடுக்கிற ஒரு நிகழ்ச்சி. இப்போ தண்ணியில் எப்படி வெண்ணெய் எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எண்ணெயை பயன்படுத்தி அதில் ஒரு மூலிகையை போட்டு அந்த மூலிகையை வச்சு நம்ம இப்போ தண்ணியில் வெண்ணெய் எடுக்க போகிறோம். அதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அடுப்பில் பாத்திரத்தை வச்சுருக்கோம். இப்போ பாத்திரம் வந்து சூடாகிட்டு இருக்கு. இப்போ இந்த சூடான பாத்திரத்தில் என்ன செய்ய போகிறோம்னா, இதில் வந்து தேங்காய் எண்ணெயை இதில் இப்போ நம்ம ஊற்றுறோம். இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் சூடாகிற வரைக்கும் இப்போ நம்ம அதில் ஊற்றிருக்க தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ இந்த சூடான தேங்காய் எண்ணெயில் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, வெள்ளை குங்குலியம் இதை வந்து நைஸாக பவுட்ரு பண்ணி கல்வத்தில் அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த பவுடரை அந்த வெள்ளை குங்குலியத்தை என்ன பண்ணுறோன்னா, அந்த இதுலேயே ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் போட்டாச்சு. இப்போ கரண்டி வச்சு இப்போ நம்ம ஃபுல்லாக அதை வந்து இந்த வெள்ளை குங்குலியத்தை வேக விட்டுருக்கோம். இந்த வெள்ளை குங்குலியம் தேங்காய் எண்ணெயில் நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ இந்த வெள்ளை குங்குலியம் வந்து தேங்காய் எண்ணெயில் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ நாம் இதை என்ன பண்ணுறோம்னா, எடுத்து இல்லை சாதாரணமாக ஒரு 10 லிட்டர் தண்ணியில் இதை ஊற்றி தேங்காய் எண்ணெயில் போட்ட அந்த குங்குலியத்தை நம்ம இப்போ தண்ணியில் அதை அந்த கரைசலை இப்போ ஊற்றிருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் சூடு இருக்கா என்னென்னு கையை விட்டு செக் பண்ணுறோம். இப்போ சூடு வந்து சுமாராக இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, மத்தில் இப்போ நம்ம கடைய போகிறோம். இப்போ வந்து வெள்ளை குங்குலியத்தை நம்ம இப்போ மத்தில் கடைஞ்சிட்ருக்கோம். வெள்ளை குங்குலியத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா, மத்தால கடைஞ்சிட்ருக்கோம். இப்போ இதில் வந்து வெண்ணெய் நமக்கு திரண்டு வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த வெண்ணெய் என்ன பண்ணணும் அப்படின்னா, 7 முறை வந்து தண்ணியில் மாற்றி இந்த வெண்ணெயை வந்து சுத்தி பண்ணணும். அப்போ தான் என்ன செய்யும், இந்த வெண்ணெயுடைய பவர் மருத்துவ தன்மை வந்து கிடைக்கும். இரண்டாவது வந்து வெண்ணெய் வந்து நல்ல சுத்தமான வெண்ணெயாக நமக்கு கிடைக்கும். மாத்திரம் இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் திரும்பியும் நம்ம வந்து மத்தில் கடையணும். இந்த மாதிரி இதை 7 முறை பண்ணதுக்கப்புறம் தான் இது வந்து நல்ல சுத்தமான மருந்தாக நமக்கு கிடைக்கும். இந்த மருந்தை வந்து வெளி உபயோகமாகவும் பயன்படுத்தலாம், உள் மருந்தாகவும் இதை சாப்பிட்லாம். இதை இப்போ நம்ம தயார் பண்ண குங்குலிய வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வெண்ணெயை நம்ம வந்து கடைஞ்சி எடுக்க வெண்ணெய் கீழே போயிட்டே இருக்கும், தண்ணி மேலே வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த வெண்ணெயோட அடர்த்தி வந்து அதிகமாகும். அப்போ தண்ணிக்கு கீழே அது போயிட்டே இருக்கும், தண்ணி மேலே வந்துடும். இதை தான் வந்து நம்ம குங்குலிய வெண்ணெய் தயார் பண்ணி ஸ்டேஜ் போயிருக்கோம். குங்குலிய வெண்ணெய் வந்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை பேக் பண்ணி ஒவ்வொரு டிசீஸ் உள்ளவங்களுக்கு இதை கொடுக்கலாம். இது வந்து முறையாக பேக் பண்ணி சேல்ஸுக்கும் நம்ம இதை அனுப்பலாம். இப்போ நம்ம இதை பண்ணியிருக்கோம்னா, குங்குலிய வெண்ணெயை 7 முறை வந்து தண்ணியில் சுத்தப்படுத்தி முறையான மருந்தாக ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இனிமேல் இதை பேக் பண்ணி பார்சல் பண்ணி நம்ம நோயாளிகளுக்கு, அதாவது வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் நோய்க்கும், ஆண்களுக்கு வந்து பாத வெடிப்பு, பாத எரிச்சல், கை கால் எரிச்சல், தீக்காயங்கள், பொதுவாக ஃபயர் ஆக்சிடெண்ட் அத்தனைக்கும் இது உடனடியாக ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்த 1 மணி நேரத்துக்குள்ளே இதை பயன்படுத்தணும்னா தீக்காயம் முற்றிலும் அந்த வடு கூட தெரியாத அளவுக்கு அந்த புண்ணு வந்து சரியாயிடும். அதான் இந்த மருத்துவத்தினுடைய, இந்த மூலிகையினுடைய மிகப்பெரிய மருத்துவம். குங்குலிய வெண்ணெயை நம்ம வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் பேக் பண்ணுறோம். இது வந்து அடியில் வந்து தண்ணியை ஊற்றி அந்த தண்ணி மேலேயே இது வந்து போட்டு வைக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை வந்து இதை தண்ணியை மட்டும் மாற்றிடணும். அப்போ தான் இந்த மருந்து கெடாமல் இருக்கும். இது வந்து 6 மாதம் வரைக்கும் இந்த மருந்தை பயன்படுத்தலாம்.